சார் வாட் இஸ் ஜாவா? ஃபஸ்ட்டு ஜாவா அப்படின்றது டெஃபினேஷனாக படிச்சிருப்பீங்களா? டெஃபினேஷன் வந்து ஜாவா அப்படின்றது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மெயினாக ஜாவா அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட்ஸ் யூஸ்டு டு கிரியேட் சாஃப்ட்வேர். ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜாவா யூஸ் ஆகும் டெஃபினேஷனாக. இப்போ உங்களுக்கு ரியல் டைமாக புரியணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். இப்போ இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு காமன் லாங்குவேஜ். இப்போ நம்ம சென்னையில் பேசினாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, பெங்களூரில் பேசினாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போனாலுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு லாங்குவேஜ் வந்து இப்போ நீங்கள் காமனாக வச்சுட்டு எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஜாவா அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஏன் ஜாவா அப்படின்றப்ப இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ முன்னாடி கேட்ட கொஷினுக்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்ம் அப்படின்னா எல்லா என்விரான்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து வேறு கண்ட்ரிக்கு போனாலுமே என்னுடைய லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் வேறு சிஸ்டம், லேப்டாப்பாக இருக்கட்டும், டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், எந்த இடத்துக்கு போனாலும் நான் எழுதுகிற கோடு வந்து மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதான் வந்து ஜாவா. ஓகே சார். சார் எதுக்கு நம்ம இப்போ ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு சொல்கிறாங்க? மெயினாக வந்து ஆல்ரெடி சொன்ன ப்ரீவியஸ் கொஷின் தான். ஜாவான்னு எடுத்துக்கிட்டப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து ஜாவா இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறப்ப இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு மூவி பார்க்குறோம். இப்போ மூவி ஃபைலை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. மூவி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த மூவி ஃபைல் வந்து நம்ம டிவியில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும், மொபைலில் போட்டாலும் ஒர்க் ஆகும், லேப்டாப்லேயும் ஒர்க் ஆகும். எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்கிறது மூவி ஃபைல். பட் நீ வேறு பிளாட்ஃபார்மில் தான் ஒர்க் பண்ணிட்டு, அந்த மூவி வந்து வேறு பிளாட்ஃபார்மில் தான் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்க. டெஃபினேஷனாக சொல்கிறப்ப ஜாவா வந்து இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்றது நீ எழுதின ஜாவா கோடை வந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணிடுது. எந்த மிஷினில் எல்லாத்துலேயுமே ஜேவிஎம் இருந்துச்சுன்னா, ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே உன்னோட ஜாவா கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ மீனிங் என்ன, நீ எந்த டிவியாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு பிளேயர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், வீடியோ பிளேயர். அந்த வீடியோ பிளேயர் இருந்துச்சு அப்படின்னா தான் உன்னால் அந்த சாஃப்ட்வேரை, அந்த மூவியை ரன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீ விண்டோஸ், லினக்ஸ், மேக் எந்த ஓஎஸ் எடுத்துக்கிட்டாலும் எல்லா இடத்துலையுமே ஜேவிஎம் அப்படியே ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா உன்னோட ஜாவா கூட எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஜேவிஎம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஜாவா இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதான் ஜாவா இண்டிபெண்ட். ஓகே சார். ஜேடிகே, ஜேஆர்இ அண்ட் ஜேவிஎம்க்கான டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, நார்மலாக ஜாவான்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் எந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு போனாலும் இந்த 3 டூலை பற்றி தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில். ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம். இப்போ ஜேடிகேன்றது ஜாவா டெவலப்மெண்ட் கிட், ஜேஆர்இ அப்படின்றது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், ஜேவிஎம் அப்படின்றது ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இப்போ இதையும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கார் ஃபேக்ட்ரி இருக்குது. கார் ஃபேக்ட்ரியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேக்ட்ரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் காரை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஒரு காருக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னா இன்ஜின். இந்த 3 எடுத்துக்கோங்க. கார் ஃபேக்ட்ரி, கார், இன்ஜின், இந்த 3 எடுத்துக்கிறேன் நான். இப்போ கார் ஃபேக்ட்ரி இட்ஸ் ஈக்குவலன் டு ஜேடிகே அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. கார் இட்ஸ் ஈக்குவலன் டு ஜேஆர்இ, இன்ஜின் இட்ஸ் ஈக்குவலன் டு ஜேவிஎம். இப்போ இதில் 3த்தில் எது மெயின்? இன்ஜின் தான் மெயின். இன்ஜின் இல்லாமல் உன்னால் காரை ரன் பண்ண முடியாது. கார் ஃபேக்ட்ரி இல்லாமல் உன்னால் காரை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. அப்போ ஜேடிகே அப்படின்றது வந்து உனக்கு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸுமே ஜேடிகேக்குள்ளே இருக்குது. உனக்கு அந்த மொத்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி, பில்டு பண்ணி, டெப்ளாய் பண்ணுற மொத்த கம்பைலேஷன், டெஸ்ட்டு எல்லாத்துக்கான டூல்ஸ் வந்து இப்போ நீங்கள் கம்பைல் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க, ஜாவா சி, அந்த கம்பைலரும் அதுக்குள்ளே தான் இருக்கும். ரன் பண்ணுறதுக்கான கமாண்டு, டெஸ்ட் பண்ணுறதுக்கான கமாண்டு, அதை மொத்தமாக பேக் பண்ணுறதுக்கான இதெல்லாம் எல்லா டூல்ஸுமே ஜேடிகேக்குள்ளே இருக்குது. இப்போ ஜேஆர்இ அப்படின்றது என்னென்னா ரன் டைம் என்விரான்மெண்ட். இப்போ நீங்கள் ரன் பண்ணுற கோடு, எக்ஸிக்யூட் பண்ணுற கோடு எல்லாமே அது ஒரு ஓன் ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு பேசஞ்சர் வந்து கார் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியாது, கஸ்டமர்ஸ், கரெக்டாக? அப்போ அதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காரை தான் ரன் டைம் என்விரான்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஆஸ் வெல் அஸ் இன்ஜின் இல்லாமல் உனக்கு காரே ரன் ஆகாது. இன்ஜின் தான் இப்போ ஜேவிஎம். அப்போ இந்த 3மே இருக்கிறனால தான் நம்மளால் வந்து ஒரு சாஃப்ட்வேரை ஈஸியாக பில்ட் பண்ண முடியுது, இண்டிபெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேட்டிங்களே ஜாவா அப்படின்றது என்ன அப்படின்றப்ப ஒரு ப்ரோக்ராமிங், அது இந்தளவுக்கு பாப்புலராக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து இவங்க 3 பேர் தான், ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுக்கான மீனிங்குமே இவங்க தான். அதனால் இது மோஸ்ட்லி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் இந்த ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம் இதை வந்து ரொம்ப டெப்த்தாக கேட்பாங்க. அதுக்குள்ளே என்னென்ன டூல்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு எப்படி கம்பைல் ஆகும், எப்படி அந்த கோடை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, எப்படி அந்த கோடை வந்து கன்வெர்ட் பண்ணி
மிஷின் கோடுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்டர்னல் கொஷின்ஸ் இருக்கும். அதனால் மேஜராக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறப்ப ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம் இது 3 தெரிஞ்சால் போதும். இது புரிஞ்சாரி? கிளியராக புரிஞ்சா சார்? கிளாஸ்னால் என்னன்னு சொல்லுங்கள் சார். ஓகே, மெயினாக வந்து ஜாவாவுடைய ஃபஸ்ட்டு கான்செப்டே வந்து கிளாஸ். இப்போ நீ ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிற அப்படின்னா கிளாஸை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ டெஃபினேஷனாக பார்க்குறப்ப கிளாஸ் அப்படின்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆர் ஒரு டெம்ப்ளேட். இந்த 2 தான் சொல்லுவாங்க எல்லா புக்லேயும். டெஃபினேஷன்ஸ்னு வந்து கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆர் டெம்ப்ளேட், இட்ஸ் யூஸ்டு டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்படி தான் நீ டெஃபினேஷனாக படிச்சிருப்பேன். இப்போ இதை ரியல் டைமாக பார்க்குறப்ப ஸோ இமேஜின் இப்போ நீ ஏதாவது ஒரு பில்டர் இருக்காங்க வச்சு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பில்டர் இருக்காங்க. அந்த பில்டர் வந்து உனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை சேல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நீ ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அந்த பில்டர் அப்பார்ட்மெண்ட்டை விட்டுரு, நீ ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மெயினாக உனக்கு என்ன தேவைப்படும்? நீ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ஒன்று கிரியேட் பண்ண, ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். ப்ளூ பிரிண்ட்டில் எனக்கு ஹால் இங்கே வரணும், கிச்சன் இங்கே வரணும், பெட்ரூம் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீ ஒரு லே அவுட் க்ரியேட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து ப்ரோக்ராமில் வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டெம்ப்ளேட் ஒரு ப்ளூ பிரிண்ட். அதுக்குள்ளே வேரியபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், மெத்தட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ உன்னால் கிளாஸ் அப்படின்றத டெஃபினேஷனை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கிளாஸ் இஸ் அ லாஜிக்கல் என்டிட்டி. உன்னால் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நீ அந்த இடத்துல போயிட்டு உன்னால் வாழ முடியாது. கரெக்டு தானே? இப்போ பெட்ரூம் இங்கே இருக்குது அப்படின்ட்டு அங்கே போய் நீ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் ஸ்டில் இன் லாஜிக்கல். நீ எப்போ அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறியோ அப்போ தான் அந்த கிளாஸுக்கான ஃபிசிக்கல் என்டிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ கிளாஸ் அப்படின்றது லாஜிக்கல் என்டிட்டி, ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆர் ஒரு டெம்ப்ளேட். கிளாஸோடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, இட்ஸ் யூஸ் டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ். நீ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் அந்த கிளாஸை பிஹேவியர் அக்சஸ் பண்ண போகிற. ஸோ அதோட டெஃபினேஷன் வந்து ப்ளூ பிரிண்ட் ஆர் ஸ்கெலிட்டன் கூட நீ என்ன டெஃபினேஷனோட ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் கிளாஸ். சார் இப்போ வந்து நோட் ஜேஎஸ் இருக்குது, பைத்தான் இருக்குது, ஜாவா 3மே வந்து பேக் எண்டு தான். இதில் வந்து நம்ம ஜாவா வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ரேன்சம் வேர்க்காக ஒரு மெலிஷியஸ் பேக்கேஜ் வந்து உள்ளார நெட்வொர்க் வழியாக உள்ளார அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது ஜாவா வந்து அதை எப்படி வந்து செக்யூர் பண்ணுது, எப்படி டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணுது அவங்க அந்த அட்டாக்லேருந்து, இல்லை செக்யூரிட்டி ப்ராசஸ்க்காக? இல்லை, அதான் நம்ம ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்னு நான் இன்னும் எடுக்கல, மேபி உங்களுக்கு அந்த அவுட்லைன் மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ ஜாவாவில் வந்து ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கோடைய வேலையை என்ன அப்படின்னா, ஒரு 90% ஆஃப் ஆல்ரெடி டிடெக்ட் ஆன அட்டாக்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா ரேன்சம் ஏதோ ஒரு அட்டாக், நிறைய வல்னரபிலிட்டிஸ், நிறைய அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஏற்கனவே வந்து அவங்க அனலைஸ் பண்ணி இப்போ அவங்களுடைய அந்த அட்டாக்ஸ்க்கான ஃபிக்ஸ் அவங்க ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து புதுசாக வர அட்டாக்ஸ்க்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். நம்ம அப்ளிகேஷனை செக்யூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோமே தவிர, ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஏற்கனவே 99% ஆஃப் அட்டாக்ஸை ப்ரிவென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இதுவே மற்ற டெக்னாலஜிஸ், இப்போ நோட் ஜேஎஸாக இருக்கட்டும், பைத்தானாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கான லாங்குவேஜ் கிடையாது. ஸோ ஏன் ஜாவா வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, சிம்பிளாக சொன்னால் இப்போ நான் வந்து ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி என் சாஃப்ட்வேர் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு லாங்குவேஜ் வந்தோடனே டக்குன்னு எல்லா கம்பெனியுமே லாங்குவேஜை மாற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை வந்து ஒரு நாளைக்கு 1 lakh யூசர்ஸோ ஒரு 10 lakh யூசர்ஸோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அந்த யூசர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டேட்டா வந்து செக்யூராக மெயின்டைன் பண்ணணும். அவங்க டேட்டாவை செக்யூராக மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் என் அப்ளிகேஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஸ்டேபிள் இல்லாமல் என் அப்ளிகேஷன் வந்து நான் டக்குன்னு லாங்குவேஜை மாற்றின உடனே அவ்வளோ பேருடைய ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியலனாலும் அப்ளிகேஷன் அடி வாங்கும். ஸோ அப்போ மீனிங் வந்து நான் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லாங்குவேஜ் ஸ்கேலபிளாக இருக்கா, ஸ்டேபிளாக இருக்கா, செக்யூராக இருக்கா, இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் மெஜாரிட்டி 99 கிடையாது 100% ஆஃப் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் ஜாவா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நோட் ஜேஎஸ் அப்படின்றது எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ், ஒரு பெரிய ஸ்கேலபிள் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு கம்மியான யூசர்ஸ் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸாக இருக்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நோட் ஜேஎஸ். ரெண்டாவது ஜாவான்றப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த கோடுடைய மெயின்டைனபிலிட்டி. இப்போ நீங்கள் ஜாவா அப்படின்னாலே ஒரு பேக்கேஜஸ் இருக்கும், கிளாஸ் இருக்கும், லைப்ரரி ஃபைல்ஸாக மெயின்டைன் பண்ணுவீங்க, நிறைய மாடியூல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. இது எல்லாமே நம்மளால் கோடை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. நோட் ஜேஎஸ் அப்படின்றப்ப கோடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு ஜேஎஸ் ஃபைலில் நீங்கள் 1000 லைன் கோடு எழுதுறீங்க. ஜஸ்ட் இமேஜின் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறப்ப எவ்வளோ ஜேஎஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுவீங்க, அது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு கம்பெனிஸ் வந்து நாட் ஒன்லி செக்யூரிட்டி ரிலேட்டட் திங்ஸ், கோட் மெயின்டைன் பண்ணுறது, ஸ்கேலபிலிட்டி நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஜாவா ஃபீச்சர்ஸ் படிக்கிறப்ப ஸ்கேலபிள், ரோபஸ்ட், போர்ட்டபிள் லாங்குவேஜ், இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ், செக்யூர் மாதிரி நிறைய கதை படிப்பீங்களே, அது எல்லாமே தான் ரீசன் ஜாவாவை சூஸ் பண்ணுறது.
ஓகே, தேங்க்யூ சார். சார் மெயின் மெத்தட் ஏன் ஸ்டாட்டிக்காக இருக்குது? மெயின் மெத்தட் வந்து ஏன் ஸ்டாட்டிக்காக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு. எனக்கு இப்போ நான் எழுதின ஜாவா கோடு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் மெயின் மெத்தட் கால் பண்ணணும். ஸோ மெயின் மெத்தட் கால் பண்ணாமல் உன்னால் ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கூலில் வந்து சின்ன வயசுலலாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த பில் அடித்த பின்னாடி தான் நம்ம ஸ்கூலுக்கு போயிருப்போம். ஸ்டில் அந்த பில் அடித்த பின்னாடி தான் நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீனிங் என்ன, நீ பில் அடித்த பின்னாடி தான் மற்ற வேலை எல்லாமே ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் நான் இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண பின்னாடி தான் மெயின் மெத்தடை கால் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த மெயின் மெத்தடே கால் ஆகாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் எங்கே வச்சுருக்கேன்? மெயின் மெத்தடுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். அப்போ சிம்பிளாக நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜேவிஎம் வந்து மெயின் மெத்தடை தான் ஃபஸ்ட்டு இன்வோக் பண்ண ட்ரை பண்ணணும். அதனால் டிஃபால்ட்டாக மெயின் மெத்தடை ஸ்டாட்டிக்காக வச்சுருப்பாங்க. இது ஒரு ரீசன். ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயின் மெத்தட் வந்து ஸ்டாட்டிக்கான ரீசன் வந்து காமன் ப்ராப்பர்ட்டிஸ், காமன் பிஹேவியர் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கும். ஸ்டாட்டிக் அப்படின்னு கீவேர்டு படிச்சிருப்பீங்களா? ஸ்டாட்டிக்ன்றது ஒரு கீவேர்ட். ஸ்டாட்டிக் கீவேர்டோடைய மீனிங் என்ன அப்படின்னா காமன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் காமன் பிஹேவியர். ஸோ காமன் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த 50 மெம்பர்ஸ் இங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 50 மெம்பர்ஸ்க்குமே ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஒரு சில பிஹேவியர் வந்து வேறு வேறு இருக்கும். மேக்ஸிமம் உங்கள் நேம் எல்லாருக்குமே வேறு இருக்கும், ஏஜ் வேறு இருக்கும், நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட், நீங்கள் வந்து உங்கள் ஊர், உங்கள் ஹைட்டு, வெயிட், இது எல்லாமே வேறு வேறு. ஆனால் எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா உங்கள் இன்ஸ்டியூட் நேம். இப்போ நீங்கள் படிக்கிற பேட்ச் நம்பர் ஆர் இன்ஸ்டியூட் நேமு இது எல்லாமே காமன். ஸோ அப்போ மீனிங் என்னென்னா, இது 50 பேரையும் மெமரியும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த மெமரியை வந்து நான் ரியூஸ் பண்ணிப்பேன் 50 மெம்பர்ஸ்க்குமே. அதான் ஸ்டாட்டிக் கீவேர்டு போகிறதுக்கான ரீசன். ஸோ அந்த ஸ்டாட்டிக் கீவேர்டை நான் மெயின் மெத்தடுக்குள்ளே கொடுக்குறப்ப இந்த மெயின் மெத்தட் கால் பண்ணுறதுக்கு ஜேவிஎம் வெயிட் பண்ணாது. புரியுதா? சிம்பிளாக சொன்னால் நீ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தான் மெயின் மெத்தட் கால் பண்ணணும் அப்படின்னா அந்த மெமரி ப்ராசஸே வேறு மாதிரி மாறும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தடை ஸ்டாட்டிக்காக வச்சிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஜேவிஎம் வந்து அந்த மெத்தடை கால் பண்ணி விட்டுரும். ஒன்ஸ் அந்த மெத்தட் ஸ்டார்ட் ஆனால் தான் உன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுன்னு மீனிங். அதுக்கப்புறம் தான் நீ எழுதின மொத்த கோடுமே மொத்த ஃபங்க்ஷனாலிட்டியுமே எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ அதனால் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, மெயின் மெத்தட் அப்படின்றது ஸ்டாட்டிக் மெத்தட். அதோட ரீசன் வந்து ஜேவிஎம் அந்த மெயின் மெத்தடை ஸ்டார்ட் பண்ண பின்னாடி தான் உங்கள் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸிக்யூட் ஆகும். கொஷின் புரிஞ்சா? வீடியோக்காக இல்லை, மெயினாக வந்து உனக்கு அந்த ஸ்டாட்டிக் அப்படின்னா கீவேர்ட். அந்த கீவேர்ட் அந்த ஸ்டாட்டிக்ன்றது ஒரு கீவேர்ட். அந்த கீவேர்டை மெத்தடுக்கு முன்னாடியோ வேரியபிளுக்கு முன்னாடியோ நம்ம அசைன் பண்ணுவோம். மெயின் மெத்தடுக்கு முன்னாடி ஏன் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் போட்டிருப்போம் அப்படின்னா அந்த மெத்தடுக்கான மெமரியை ஆல்ரெடி நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். உன்னோட ஜேவிஎம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாட்டிக் மெமரி வந்து கிளாஸ் ஏரியாவில் அலோகேட் ஆகிருக்கும். அதுக்கு நீ செப்பரேட்டாக மெமரி அலோகேட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ மீனிங் என்ன, ஜேவிஎம் வந்து மெயின் மெத்தடை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுது. அதுக்கப்புறமா தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. ஸோ அதான் மீனிங். சார் டேட்டா டைப்ஸ்னா என்ன சார்? டேட்டா டைப் அப்படின்றது டெஃபினேஷனாக பார்க்குறப்ப என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் எல்லா ப்ரோக்ராம்லையுமே வந்து டேட்டா டைப்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ டேட்டா டைப்ன்றது வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா நம்ம அந்த ப்ரோக்ராமில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இமேஜின் இப்போ நேம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப், நியூமரிக் வேல்யூ இருந்துச்சுன்னா இன்டீஜர் ஆர் ஃப்ளோட்டு, டெசிமல் வேல்யூ இருந்துச்சுன்னா ஃப்ளோட் டபுள் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறப்ப இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பார்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து பார்சல் பண்ணணும். இப்போ ஒரு பைக் இருக்குது. ஒரு பைக்கை வந்து ஒரு கவரில் பார்சல் பண்ணி அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் பார்சல் பண்ணுறதுக்கும் ஒரு என்வலப் கவரில் பார்சல் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம டேட்டா டைப் அப்படின்றது கரெக்டான டைப்பில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் என்னால் கரெக்டான டைப்பில் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ டேட்டா டைப் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் டேட்டா. இன்டீஜர்னா நியூமரிக்கல் வேல்யூனா இன்டீஜர் டைப், கேரக்டர் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு இல்லைனா கேரக்டர், பூலியன் வேல்யூ அப்படின்னா பூலியன் டைப் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக சொன்னால் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஃபஸ்ட் ஒன் வந்து ஜாவா. ஸோ ஜாவா அப்படின்றது சிம்பிளாக எடுத்துக்கிட்டால் ஒரு ப்ரோக்ராமிங் டு கிரியேட் சாஃப்ட்வேர், அவ்வளோதான். சாஃப்ட்வேர் அப்படின்றது என்னென்னா ஒரு ஹியூமனுடைய ப்ராப்ளத்தை ஒரு சாஃப்ட்வேராக க்ரியேட் பண்ணிப்பாங்க. இப்போ மேனுவலாக பண்ணுற ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணுன்றதுக்காக தான் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறது. அந்த சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் தான் வந்து ஜாவா. ஸோ ஏன் ஜாவா பாப்புலர் அப்படின்றப்ப ஜாவா இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா அதோட பிரின்சிபலே ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர்.
நீ ஒரு கோடை எழுதிட்டு அந்த கோடை வந்து எந்த மிஷினில் வேணாலும் உன்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் எந்த மிஷினில் வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா அந்த இடத்துல உனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா JVM இருக்கணும். அப்போ உனக்கு இங்கே JVM பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். JDK அப்படின்னா என்ன, JVMனா என்ன, JREனா என்ன, இந்த 3 டாபிக் புரியணும். அண்ட் மெயின் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். நீ எந்த இன்டர்வியூக்குள்ளே போனாலும் அந்த வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், வாட் இஸ் ஜாவான்ற மாதிரி ஃப்ரெஷர்ஸை கொஷின் கேட்பாங்க. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருக்கிறப்ப அந்த JDKக்குள்ளே எப்படி ஒர்க் ஆகும், அந்த JVMக்குள்ளே எப்படி அந்த ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகுது. ஸோ JVMக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் லோடர் ஒரு காம்போனன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த JVMக்குள்ளே வந்து நிறைய மெமரிஸ் இருக்கும். PC ரிஜிஸ்டர், ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி, கிளாஸ் ஏரியா, அது மாதிரி நிறைய மெமரி அலோகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாகவே நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் படித்தாலும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இது ரெண்டுமே ஒன்று தான். ஃபிசிக்கல் என்டிட்டி அண்ட் லாஜிக்கல் என்டிட்டி, இதை ரெண்டு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு தெரியணும். அதுக்கப்புறம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ வேரியபிள் அப்படின்றது அந்த நேம், கண்டெய்னருடைய நேம். அந்த வேரியபிள்குள்ளே தான் நம்ம டேட்டா அசைன் பண்ணுறோம். என்ன டைப் ஆஃப் டேட்டாவை அசைன் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நியூமெரிக்கல் வேல்யூவாக இருந்தால் இந்த டைப், ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா இந்த டைப் அப்படின்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதான் மீனிங். சார் ரன்னுக்கும் ரனபிளுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? ஓகே, ரன்ன்றது மெத்தட், அதுன்னு கேட்குறீங்க. ரன்ன்றது ஒரு மெத்தட், த்ரெட் கிளாஸோடைய மெத்தட். ரன்னபிள் அப்படின்றது இன்டர்ஃபேஸ். இப்போ த்ரெட்டில் வந்து நீங்கள் ஒரு த்ரெட்ன்றது என்னது, நார்மலாக அந்த ஒரு லைட் வெயிட் சப் ப்ராசஸ். த்ரெட் அப்படின்றது லைட் வெயிட் சப் ப்ராசஸ். த்ரெட்டை வந்து 2 வழியாக க்ரியேட் பண்ணலாம். ஒன்று எக்ஸ்டென்ஸ் த்ரெட் போட்டு க்ரியேட் பண்ணலாம், இன்னொன்று இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் போட்டும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டு போட்டு நீங்கள் அந்த மெத்தடை க்ரியேட் பண்ணுறப்ப ரன் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுவீங்க. ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் அதே தான், இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் போட்டுட்டு அகைன் நீங்கள் ரன் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே என்னென்னா, நீங்கள் எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டு போடுறப்ப அந்த ரன் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுறப்ப நீங்கள் இம்ப்ளிசிட்டாக அந்த த்ரெட்டோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் போடுறப்ப நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் தான் த்ரெட்டோட ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸாக கிடையாது. பட் இதை ரெண்டுத்தையும் கம்பேரே பண்ண முடியாது. ரன்னபிள்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ், ரன்ன்றது ஒரு மெத்தட். ஸோ ரன் மெத்தட் தான் வந்து த்ரெட்டோடைய ஹார்ட் மாதிரி. இப்போ எப்படி நம்ம ஜாவாவுடைய ஹார்ட் வந்து JVM சொல்கிறோமோ அதே மாதிரி த்ரெட்டோடைய ஹார்ட் வந்து ரன் மெத்தட். ஸோ ரன் மெத்தட் தான் உங்களுடைய நார்மல் ப்ரோக்ராமை வந்து த்ரெட் லைஃப் சைக்கிளில் ஒர்க் பண்ண வைக்கிது. ஸோ த்ரெட் லைஃப் சைக்கிள் படிச்சிருப்பீங்களா, நியூ ஸ்டேட், அதுக்கப்புறம் அந்த நியூலேருந்து ரன்னபிள் போகணும், நான் ரன்னபிள் போகணும், டெட் ஸ்டேட்டுக்கு போகணும். இந்த ஸ்டேட் எல்லாமே வந்து அந்த ரன் மெத்தட் மூலயமா தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரன்ன்றது மெத்தட், ரன்னபிள்ன்றது இன்டர்ஃபேஸ். ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணால் ரன் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு த்ரெட்டோடைய லைஃப் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ த்ரெட் வழியாக ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த த்ரெட்டோடைய டெஃபினேஷன் படிச்சிருப்பீங்களே, த்ரெட்டுக்கும் ப்ராசஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ த்ரெட் அப்படின்றப்ப மெயினாக வந்து மெமரி லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்கும். கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் த்ரெட் பிட்வீன் வில் பி ஈஸி. அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டை வச்சு ரன் பண்ணுறப்ப நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஒரே மெமரியை ஷேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு நிறைய சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்காது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது.